அவர்கள் பெருத்த லேவாதேவிக்காரர்களிடமும் கந்துவட்டிக்காரர்களிடமும் தான் அவர்கள் கடன் வாங்குகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த 60,000 கோடி ரூபாய்க்கு ஈடு செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு இருக்கிறதா என்றால் கிடையாது. தேர்தலுக்கு முன்பு ஒரு தவணை, நாடாளுமன்ற தேர்தல் வந்து அதற்கு பிறகு மற்ற 2 தவணை. நீங்கள் தான் வரப்போவதே கிடையாது. அப்படியானது மக்களை ஏமாற்றுகிற வேலை. அதனால் தான் அதிமுக பொதுச் செயலாளர் சொன்னார், இது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு மோசடி பட்ஜெட் என்று சொன்னார். எனவே அனைத்து தரப்பிலும் இந்த விவசாயிகள் வேதனைப்படுகின்ற வேளையில் அவர்களுக்காக போராடுகிறோம். தமிழகத்தினுடைய உரிமைகள் பறிபோவதை கண்டித்து போராடுகிறோம். கேரளத்தினுடைய கவர்னர் உரையில், கேரள சட்டமன்ற கவர்னர் பாட்டியா சொல்லுகிறார், கவர்னர் உரை அல்லது, கவர்னர் உரை என்பது அச்சுதானந்தன் சர்க்காரினுடைய உரை. முல்லை பெரியாறிலே புதிதாக அணை கட்டுவோம் என்கிறான். என்ன நோக்கம்? புதிதாக அணை கட்டுவோம் என்று சொல்லுவது இருக்கின்ற அணையிலிருந்து 300 அடி தூரத்துக்குள்ளாக கட்ட போகிறான். அந்த அணையை கட்டுகிற பொழுதே ஏற்கனவே இருக்கக்கூடிய 1000 ஆண்டுக்கு உத்தரவாதம் பெற்று இருக்கக்கூடிய கரிகாலன் கட்டிய கல்லணையை போல் உறுதியாக இருக்கக்கூடிய பென்னி குயிக் என்ற வெள்ளைக்காரன் திட்டமிட்டு நிர்மாணித்த அந்த அணையினுடைய அடித்தளம் உடையும். நம் எதிர்காலம் பாழாகும். 5 மாவட்டங்கள் பஞ்ச பிரதேசமாகும். இந்த தைரியம் கேரளத்துக்காரனுக்கு எப்படி வந்தது? கேரள கவர்னர் எப்படி சொல்ல முடிந்தது? 5 தடவை அச்சுதானந்தன் டெல்லிக்கு படையெடுத்து சென்று முல்லை பெரியாறு அணை எங்களிடம் ஒப்படையுங்கள், நாங்கள் உடைப்போம் என்று சொல்லுகிற நிலைமை வந்த போது வாய்மூடி கிடந்த முதலமைச்சர் கருணாநிதியே, இந்த முதலமைச்சர் பதவி உங்களுக்கு ஒரு கேடா? கன்னத்தில் அடித்தால் போல அடித்த நிமிடம் பதில் சொல்லி இருக்க வேண்டாமா? அதனால் தான் நான் கேட்டேன், எங்கள் மாநில உரிமைகளை பறித்து எங்கள் வங்கதேசத்தின் வழியாக, மேற்கு வங்காளத்தின் வழியாக பாய்ந்தோட வேண்டிய தண்ணீரை, அதை போல இந்த மாநிலத்துக்கு உட்பட்ட பகுதியை பெருபாரியை பக்கத்து தேசத்துக்கு தாரை வார்த்து கொடுக்கிற முடிவெடுத்த ஜவஹர்லால் நேருவுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், பண்டித நேருவுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், பிரதமருக்கு எச்சரிக்கை செய்கிறேன். சொன்னவர் காங்கிரஸ் முதலமைச்சர் டாக்டர் பி.சி. ராய். சொன்னது மட்டுமல்ல, ஆகஸ்ட் 15 எங்களுக்கு கிடையாது, ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா கிடையாது, கல்கத்தாவில் இருக்கிற கவர்னர் மாளிகையில் லைட் எரியாது, விளக்கு எரியாத, அலங்காரம் கிடையாது, அங்கு இருள் மூட செய்வேன் என்று அறிவித்ததோடு மட்டுமல்ல, கவர்னர் மாளிகையில் எந்த அலங்காரமும் செய்யக்கூடாது என்று தடுத்தவர் டாக்டர் பி.சி. ராய். அந்த துணிச்சலை பெற்றிருந்ததால் தான் மத்திய அரசு அப்படிப்பட்ட தவறான முடிவு எடுக்கிற போதெல்லாம் ஓங்கி கன்னத்தில் அறைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மனதார நான் பாராட்டுகின்றேன். கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு பாலாறு உரிமை பறிபோகிறது, பாழாகிறது வடதமிழ்நாடு. காவிரி உரிமை காவு கொடுக்கப்பட்டு நம்முடைய தமிழகத்தின் எதிர்காலம் நாசமாக்கப்படுகிறது. முல்லை பெரியாறு பறிபோகிறது, தென் தமிழ்நாடு பாழாகும் அபாயம் சூடுகிறது. ஆக தமிழகத்தின் உரிமைகளை எல்லாம் காவு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து நாம் ஆள் திரட்டுகின்றோம், மக்கள் சக்தியை திரட்டுகின்றோம். அரசாங்கத்தின் தவறுகளை ஜனநாயக வழியிலே நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம். இந்த ஜனநாயக வழியிலே எடுத்து சொல்லுகிற கருத்துக்களுக்கே ஆபத்தா? நான் கம்யூனிஸ்ட் தோழர்களை கேட்கிறேன், உங்களை நான் மதிக்கிறேன். இப்படி சொல்லுவதனாலே அதிமுக கூட்டணிக்கு ஆள் பஞ்சம் மலை வீசுகிறான் எவரும் தப்பு கணக்கு போட்டுவிட வேண்டாம், அது என் வேலையும் அல்ல. ஆனால் உங்களை மதித்து கேட்கிறேன், நண்பர் நல்லகண்ணுவை கேட்கிறேன், தோழர் பாண்டியனை கேட்கிறேன். அராஜகத்தை, அக்கிரமத்தை கண்டிக்கின்ற துணிச்சல் கூட அடியோடு உங்களுக்கு அற்று போய் விட்டதா? பொலிச்சூரில் மேடையேறி தாக்கினார்களே திமுக குண்டர்கள் மார்க்சிஸ்ட் கட்சி மேடையை, அது தொடர்கதை ஆயிற்றே. என் சகோதரன் சம்பத் தாக்கப்படுகிறாரே, ஏன் கண்டிக்கவில்லை? அதனுடைய விளைவு என்ன? தமிழகத்தை பகல் கொள்ளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சரினுடைய கூட்டம், அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 6 அதிகார மையங்கள், அதற்கு செலுத்தப்படுகிற கப்ப பணம், அது இயற்கை செல்வங்களை சுரண்டி கொழுக்கின்ற மணல் கொள்ளை பணம், கோடி கோடியாக கொள்ளையடிக்கப்படுகிற பணம். இங்கே உரையாற்றிய மகளிரணி செயலாளர் சொன்னதை போல ஒரு துளி மணலை அள்ள விட மாட்டான் கேரளத்துக்காரன். ஒரு சட்டி மணல் அங்கே அள்ள முடியாது, எந்த கட்சியும் அனுமதிக்காது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கழிவு பொருள்கள், மருந்து கழிவு பொருள்கள், உயிர்களை பறிக்கின்ற நாசமாக்குகின்ற நச்சு பொருள்கள் அங்கிருந்து லாரி லாரியாக கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே கொட்டப்படுகின்ற கழிவு கிடங்கா தமிழ்நாடு?
எண்ணி பார்க்க வேண்டும். இந்த அக்கிரமங்களை, இந்த மணல் கொள்ளையை கண்டிக்க போன இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயல் வீரன், செங்கொடி பிடித்த வீரன், சுடலைமணி என்கின்ற செங்கொடி தோழன், வற்றாத ஜீவநதியாக பாய்ந்தோடும் தாமிரபரணி ஆற்றங்கரையிலே அம்பாசமுத்திர பகுதியில் மணல் கொள்ளையை கண்டித்தவன் போராடினான் என்பதற்காக துண்டு துண்டாக வெட்டிக் கொல்லப்பட்டான். கொலை செய்தது யார்? ஆளுங்கட்சியினுடைய கூட்டம். அந்த கொலைகாரர்களை நீதிமன்ற அவர்களை சிறைச்சாலையிலே இருந்து அவசரமாக வெயிலிலே வெளியே கொண்டு வருவதற்கு ஆளுகிற கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர், அதைவிட அக்கிரமம், தமிழ்நாட்டிலே ஜனநாயக உரிமைகளை சட்டசபையிலே காலிலே போட்டு விதிக்கின்ற தகுதியற்ற, அந்த பதவிக்கு அருகதையற்ற சட்டமன்றத்தின் சபாநாயகர் ஆவுடையப்பன். இதை நான் சொல்லவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேனி மாவட்ட செயலாளர் அண்ணன் நெடுமாறன் அவர்கள் தலைமையிலே நாங்கள் நடத்திய மாநாட்டில் பகிரங்கமாக குற்றச்சாட்டாக வைத்தார். இந்த படுகொலைக்கு காரணம் ஆளுங்கட்சி குண்டர்கள். அவர்களை காவந்து செய்கின்றவர் சபாநாயகர், பாதுகாக்கிறவன் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர். ஆளுகிற கட்சியினுடைய குண்டர்கள் மணல் கொள்ளையை கண்டித்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி காமிரேடை துண்டு துண்டாக வெட்டி போட்டார்கள். அது தொடர்கதை ஆறதின் விளைவுதான் திருவாரூர் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சுகின்ற கூட்டம் ஆளுகிற கட்சியினுடைய கூட்டம் என்று மக்கள் நலனுக்கு போராடிய ஒரு இன்னொரு செங்கொடி வீரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வீரன் ஜெயக்குமார் என்கின்ற மாங்குடியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி தோழன் நேற்றைக்கு முன்தினம் கண்டதுண்டமாக வெட்டி கொல்லப்பட்டிருக்கின்றான். கொலை செய்தது ஆளுகிற கட்சி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதே நாளில் அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தந்தையார் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். விடிந்தால், பொழுது விடிந்தால் இதை தவிர வேறு செய்திகளை பார்க்க முடியாது. ஆகவேதான் இவ்வளவு அக்கிரமங்கள் நடக்கிற போது அதனுடைய தொடர்கதையாக ஒரு பத்திரிகை அலுவலகம் தீயிடப்படுகிறது, சூறையாடப்படுகிறது, 3 அற்புதமான வாலிப உயிர்கள் பறிக்கப்படுகின்றன. இந்த பயங்கர கொலைகளை செய்வதற்கு காரணம் யார் யார் என்று கேட்டால் முதலமைச்சரின் மகன், நாடாளு முதலமைச்சருடைய திருமகன், ஆலவாய் அழகன் இருக்கக்கூடிய மதுரையை நாசப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய கேடுகட்ட மகன். இந்த ஒரு மகன், முதலமைச்சர் மகன் இந்த கொலைக்கு காரணம் என்று இந்து பத்திரிகை தலையங்கம் எழுதியது. கொஞ்சம் அன்றைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரம் தைரியத்தை எப்படியோ பெற்று எழுதியது. அப்படிதான் எழுதுனாங்க. என்ன ஆயிற்று? பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்காங்க. தமிழ்நாடு பூரா நீங்க ஊர்வலம் போனீர்களே, தர்ணா இருந்தீர்களே, உண்ணாவிரதம் இருந்தீர்களே, எங்களை போல போராட்டம் நடத்தினீர்களே, என்ன ஆயிற்று? எதற்கு நீங்கள் போராட்டம் நடத்தினீர்கள்? இந்த 3 உயிர்களை பறிப்பதற்கு காரணம் முதல்வர் மகன் என்று போராட்டம் நடத்தினீர்கள். நடவடிக்கை எடுத்தாரா? மன்நீத சோழனின் மாறு வாரிசு என்று முரசொலியிலே கவிதை எழுதுகின்றது மகானுபாவர். இதைவிட கொடுமை எதுவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கொடுமைகளை செய்ததன் விளைவு கட்சி மாவட்ட செயலாளரை வீட்டு வாசலை வெட்டி கொல்லுவதற்கும் அந்த கொலைக்கும் இந்த முதல்வர் மகன்தான் காரணம் என்று தெரிந்து கூண்டில் நிறுத்தப்பட்டதற்கு பிறகு இன்றைக்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் சலாம் போடுவதும், கைகட்டி நிற்பதும், பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவதும், ஐஏஎஸ் அதிகாரிகள் வீட்டு வாசலுக்கு முன்னாலே காத்து கிடப்பதும் இதைவிட கேடு தமிழ்நாடு சரித்திரத்திலே நடந்திருக்கார். இது ஒட்டுமொத்தமாக தந்திருக்கின்ற துணிச்சல். மேடை ஏறி தாக்குகிறான். இல்லாவிட்டால் வத்தார குண்டிலே சம்பத்தை தாக்குவானா? குளித்தலையிலே தாக்குவானா? நான் நீதி கேட்கிறேன். ஆராய்ச்சி மணியினுடைய ஓசை எழுப்பி மன்னன் மன்நீதி சோழன் மாளிகைக்கு முன்னாலே கண்ணீர் வடித்து காராம்பசு நீதி கேட்டதே, அதை போல மக்கள் மன்றத்திலே விழுப்புரம் மைதானத்திலே இருந்து கேட்கிறேன். தமிழக மக்களிடம் கேட்கிறேன். எதற்காக? ஜனநாயகத்திலே நம்பிக்கை இருப்பதனால். இல்லை, எவரும் ஆயுதம் எடுக்கலாம், எவரும் தாக்கலாம், எவரும் கலவரம் செய்யலாம் என்று விபரீதத்துக்கு வித்திடுகிறாரா முதலமைச்சர்? அவருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கலாம், எங்களுக்கு அந்த எண்ணம் இருக்காது. காரணம், இந்த தமிழகத்தை எங்கள் வாழ்நாளுக்கு பின்னரும் இருக்க போகிற தமிழகத்தினுடைய நலனை எண்ணி பாடுபடுகிற எங்களுக்கு அந்த எண்ணம் வராது. ஆகவேதான் இப்படி ஏவிவிட்ட காரணத்தினாலே எங்களை தாக்கினார்களே, மேடையேறி தாக்கினார்களே. என்ன தைரியம்? மண்டை உடைந்து ரத்தம் கொட்ட கொட்ட சம்பத் வந்தா, எனக்கு ஒன்றும் இல்லை என்றார் இடத்திலே தொலைபேசியில். கால் முறிந்து கிடக்கிறார் எங்கள் யூனியன் வைஸ் சேர்மன் பரணி மணி. ஒரு தொண்டன்